ஜூலை 27 முதல் டிசம்பர் 12 வரை நடைபெறும் இந்த சனி வக்கிரம் ஜூலை 27, 2026 அதிகாலை 1:25 இந்த ஒரு நேரத்தில் ஆரம்பமாகிறது சனி பகவானின் வக்கிர பயணம். இந்த வக்கிரம் 139 நாட்கள் தொடர்ந்து டிசம்பர் 12, 2026 காலை 10 மணி வரை நீடிக்கிறது. ஜோதிடத்தில் இந்த 139 நாட்கள் மிகவும் முக்கியமான காலமாக கருதப்படுகின்றன. ஏன் தெரியுமா? இந்த காலத்தில் சிலருக்கு தாமதங்கள், சிலருக்கு கர்ம பலன்கள், சிலருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவங்கள் வரலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் சனி வக்கிரம் என்றால் என்ன? தற்போது சனி எந்த ராசியில் இருக்கிறார்? இந்த 139 நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? எந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும்? கடைசி வரை பாருங்கள். இறுதியில் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தையும் பகிர்கிறேன். தற்போது சனி பகவான் மீனராசியில் சஞ்சரித்து வருகிறார். இந்த வக்கிரமும் மீனராசியிலேயே நடைபெறுகிறது. ஜோதிடத்தில் சனி பகவான் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. பூமியின் இயக்கத்தின் காரணமாக அவர் பின்னோக்கி நகர்வது போல தோன்றுகிறது. இந்த நிலையே சனி வக்கிரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஜோதிட நம்பிக்கையின்படி இது ஒரு சாதாரண கிரகநிலை அல்ல. இது நம் வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி பார்க்க சொல்லும் காலம். நாம் எடுத்த முடிவுகள், நாம் செய்த நற்செயல்கள், நாம் செய்த தவறுகள், நாம் நிறைவேற்றாத பொறுப்புகள், இவை அனைத்தையும் சிந்திக்கச் செய்யும் காலமாக இது கருதப்படுகிறது. இந்த 139 நாட்களில் என்ன நடக்கலாம்? ஜோதிடத்தில் கூறப்படுவதாவது, நீண்ட நாட்களாக நின்றிருந்த சில வேலைகள் மீண்டும் நகரத் தொடங்கலாம். பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். முடிக்காமல் விட்ட வேலைகள் மீண்டும் உங்கள் கவனத்திற்கு வரலாம். சிலருக்கு வேலை தொடர்பான தாமதங்கள் ஏற்படலாம். சிலருக்கு பணவரவு தள்ளி போகலாம். இந்த காலத்தில் அனைவரும் செய்யக்கூடிய சில நல்ல வழிமுறைகள் உள்ளன. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபடலாம். கருப்பு எள் அல்லது கருப்பருப்பு உளுந்து தானம் செய்யலாம். காகங்களுக்கு உணவு வைக்கலாம். ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யலாம். பெற்றோர் மற்றும் முதியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறலாம். தினமும் பக்தியுடன் ஓம் சம் சனீஸ்வராய நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். நல்ல எண்ணங்களுடன் வாழ்வதும் நேர்மையாக நடப்பதும் இந்த காலத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சிலருக்கு பொறுமை சோதிக்கப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், சனி பகவான் தாமதப்படுத்தலாம், ஆனால் உழைப்பை வீணாக்க மாட்டார் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது.